ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான மாடல் கொஷினை பார்க்க போகிறோம். இந்த கொஷினை பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதோ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயோ பாட்டனி இருக்கும், பயோ ஜுவாலஜி இருக்கும். ரெண்டுமே தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சருக்கு எல்லாம் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்டலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பயோ பாட்டனி வந்து பார்ப்போம். இதில் வந்து 8 1 மார்க் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி 1 மார்க்கும் உங்களுக்கு ஷுட் பி இம்பார்ட்டன்ட். மஸ்ட்டாக நீங்கள் இதை வந்து படிச்சுட்டு போங்க. அப்படியே உங்களுக்கு வந்து அரையாண்டு எக்ஸாமில் கேட்பாங்க. உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் இந்த 1 மார்க்கெல்லாம். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. அப்போது பயோ பாட்டனியில் நம்ம வந்து அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது நமக்கே தெரியும். ஏன்னா இப்போ நம்ம அடுத்து நீட்டெல்லாம் எழுத போகிறோம் அப்படின்னா பயோ பாட்டனி ரொம்ப முக்கியம். அடுத்து எந்த சப்ஜெக்ட்டில் சேர்ந்தாலுமே நம்ம வந்து காலேஜில் சேர்றோம் அப்படின்னா கட் ஆஃப் எல்லாம் பார்க்குறது இந்த முக்கியமான பாடங்களை தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது வரைக்குமே பல பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த படம் வரைந்து பாகங்களை குறிக்கிறது, 2 மார்க் 5 மார்க் எழுதுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் 1 மார்க் முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டீங்க. இனிமேல் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து 1 மார்க்கையும் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரீச் பண்ணிடலாம். எப்போதுமே நமக்கு வந்து ஒரு எக்ஸாம் கொடுக்குறாங்க, கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே நமக்கு தெரியணும். அது 1 மார்க் இருந்தாலும் எல்லாமே. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணணும். முதல்ல பாஸ் மார்க்கை எடுத்துகிட்டு தான் அடுத்து நம்ம போகணும். அதனால் உங்களுக்கு 1 மார்க் நான் நல்லா ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 8 1 மார்க் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க ஒவ்வொன்றுமே. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே ஈஸியாக தான் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் புக் பேக்கில் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இன்னர் கண்டென்ட்டு புக்குக்குள்ளேருந்து கேட்டிருக்கலாம், இல்லைனா வந்து அந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து கேட்டிருக்கலாம். எதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் 2 வந்தீங்கன்னா 2 மார்க் நீங்கள் வந்து எழுதணும். அதில் வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 1 5 6 கொஷின் இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குங்களா? ஸோ 2 கொஷின் உங்களுக்கு ஒரு சாய்ஸு. ஆனால் நீங்கள் சாய்ஸ் விடாமல் எல்லா கொஷினும் படிச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். மற்றபடி நம்ம வந்து எல்லா கொஷினுமே படிக்கணும். அப்போ தான் அதிக மார்க் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் த கெமிக்கல் யூஸ்டு இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். வாட் இஸ் BAR, அதாவது பார். டிஃப்ரென்ஷியேட் பிரைமரி இன்ட்ரொடக்ஷன் ஃப்ரம் செகண்டரி இன்ட்ரொடக்ஷன். நேம் த humus that are responsible for the health of human beings. What is back crops? What is back cross? What is vivipary? Name the plant group of exhibits vivipary கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. தென் அது நல்லா இன்னொரு டைம் ஷோ பண்ணுறேன். இந்த 2 மார்க் எல்லாமே நீங்கள் பென்சில் எடுத்துக்கூட பேனா எடுத்துக்கூட நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்புறமா படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் மறந்துடலாம், இப்போயே நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்ட் 3 வந்தீங்கன்னா 3 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் 19வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சன்ஸ் அண்டு நான்சென்ஸ் மியூட்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் அதை முடிச்சதுக்கப்புறம் 2 எழுதலாம். உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரையோ அப்சர்வேஷன். வாட் இஸ் சீட் பால். ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் கட் ஓப்பன்டு டீகோட் சீடு. வாட் இஸ் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், CCS கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் எழுதணும். இன்னொரு டைம் நம்ம ஷோ பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. நல்லா தெளிவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும் பார்ட் 4ல். அதில் வந்து உங்களுக்கு எய்தர் ஆர் சாய்ஸில் தான் கொஷின் இருக்கும். அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் படிக்கணும்னு நினைக்காதீங்க. 4 கொஷினுமே படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும் போது உங்களுக்கு டைமை பொறுத்து எப்படி இருக்குன்றது நீங்கள் எழுதிக்கலாம். எப்பயுமே படிக்காமல் போயிடக்கூடாது ஒவ்வொரு கொஷினுமே. அப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டேசிஸ் வித் அன் எக்ஸாம்பிள் ஆர் மென்ஷன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. தென் 21 வந்தீங்கன்னா கிவ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபைல்ஸ் பிளான்ட்ஸ். வாட் ஆர் த கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பீசஸ், ரைட் தேர் யூசஸ் எழுதணும். இதோட பயோ பாட்டனி வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். தென் பயோ ஜுவாலஜி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயுமே மேக்ஸிமம் 35 மார்க்ஸ் வந்து நீங்கள் அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் 8 1 மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி 1 மார்க் ஷுட் பி இம்பார்ட்டன்ட். அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்கையும் படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னமும் வந்து நல்லா ஷோ பண்ணுறது 8 1 மார்க்கையும். உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை அப்ரோச் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமானு கேட்டிங்கனாலும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். நமக்கு வந்து டீச்சர்ஸ் லெசன் நடத்திருப்பாங்க. நமக்குமே பேசிக்காக அந்த பாட்னி ஜுவாலஜி பற்றின அறிவு கொஞ்சம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இதை வந்து போட்டுடலாம். இப்போ இதில் கூட ஈஸியாக தான் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங்கு. அப்புறம் இந்த செகண்ட் கொஷின் பாருங்கள். SMOG ஸ்மோக் இருக்குங்க இல்லையா? அது எப்படி டிரைவ் பண்ணுறாங்க. இப்போ 8th கொஷின் பாருங்களேன். அந்த லிம்போ கிரானுவலா வெனோரம் இஸ் காஸ்டு பை என்ன. ஸோ இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷோ பண்ணிடுறது உங்களுக்கு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட் வந்தீங்கன்னா 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் உங்களுக்கு வந்து 2 மார்க் இருக்கும். சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. பயோ பாட்னி போல தான். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் லீடிங் ஸ்டாண்ட் அண்ட் லேகிங் ஸ்டாண்டு. வாட் இஸ் மீன் பை சமீர்.
சாமீர். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன்ஸ், நேம் எனி ஒன் மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ்டு இன் பயோ ரீமெடிடேஷன். அப்புறம் ட்ரா எ நீட் லேபிள்டு டயக்ராம் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் செல்லு. ஸோ ஹியூமன் ஸ்பெர்ம் வந்து நீங்கள் டயக்ராம் வரையணும். வாட் இஸ் அம்னிசோசென்ட்ரிசிஸ். அப்புறம் அந்த பேரெல்லாம் வாயில் நுழையில நீங்கள் படித்து வச்சுக்கோங்க நல்லா. அது 14வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்டெம் செல்ஸு. அதை எழுதிக்கோங்க. தென் அடுத்து பார்ட் 3 வந்தீங்கன்னா 3 மார்க் நீங்கள் எழுதணும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19வது கொஸ்டின் கம்பல்சரி இருக்குது. மென்ஷன் எனி 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காரியோ டைப்பிங்கு. ஸோ அதை எழுதுனது போக மீதி 2 எழுதணும். உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். எல்லாமே படிச்சுக்கோங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் எனி 3 கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டு. ரைட் த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஆர் செலக்டட் அண்ட் கே செலக்டட் ஸ்பீஷஸு. ரெட் டேட்டா புக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை எழுதணும். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அதை எழுதிக்கோங்க. தென் பார்ட் 5 வந்தீங்கன்னா பயோபாட்னி போலவே பயோசுவாலஜிலையுமே உங்களுக்கு ஏதர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஏதர் கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எழுதும் போது நீங்கள் டைமை பொறுத்து பிரித்து எழுதிக்கலாம். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள். ஆர் ரைட் அப்ஜெக்ஷன்ஸ் டு Darwinism. How can we contribute to promote biodiversity conservation? Explain the structure of immunoglobulin with suitable diagram. ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து கோர் சப்ஜெக்ட்டும் கூட, டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் வேறு. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.